ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் பாய்ஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எல்லாரும் என்ன மறந்துருப்பீங்க தானே? மறக்க விட மாட்டேன். சரி வாங்க, இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா AN94 இந்த கன்னை வச்சு மட்டும்தான் நம்ம அடிச்சு போய் எடுக்கணும். எனக்கு பிடிக்காத ஒரே கன்னா அது இந்த கன்னு மட்டும்தான். BRல டேமேஜே உய்யாது. பரவாயில்ல, நம்ம எப்படியாவது இந்த சேலஞ்சை முடிக்கிறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் 20 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆள் தான் தேவை. அந்த ஒரு ஆள் நீங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லிடுங்க, யாருன்னு பார்க்கலாம் அந்த 20வது சப்ஸ்கிரைபர். சரி வாங்க, நம்ம ஆரம்பத்துல எங்க இறங்குறோம்? நடா இடம் பேரு நடா இது மறந்துட்டேனே, பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ, நம்ம இப்ப ஷிப்யார்டுக்கும் பிளான்டேஷனுக்கும் நடுவுல இறங்குறோம். என்ன இருக்கு கன்னு? என்ன கன்னு இது? கிடைச்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரம் குத்துறான் இந்த கரீனாக்காரன். முதல்ல போய் நம்ம குதிரை எடுக்கணும். குதிரை எத்தாதான் இப்பெல்லாம் இந்த மேட்ச்ல போயாவே அடிக்க முடியும். பரவாயில்ல, எவனு கிட்ட இறங்கல. நம்ம போய் முதல்ல குதிரை எடுப்போம். வெள்ளை குதிரை ப்ளூ கலர் குதிரையா மாறிடுச்சு. இப்ப இனிமே தேடி போய் வேட்டையாட வேண்டியதுதான். குதிரை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போயா. ஏன்னா குதிரையை வச்சு நிறைய ஆட்டம் காமிக்கிறானுங்க இப்ப அப்டேட் வந்ததுக்கு அப்புறம். இருங்க, என்ன இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு புல்லட்லாம் நிறைய தேவைப்படும். என்ன இருக்கு இது உள்ள? புல்லட் மட்டும்தான் எனக்கு தேவை. சரி வாங்க, குதிரை எத்தனை போலாம். எவன் கையில மாட்டுறானோ ஆளதான், அவனை போட்டு நசிக்கிற வேண்டியதுதான். என்ன எவனும் தெரிய மாட்டேங்கிறான். இதோ அங்க ஒருத்த எக்ஸ்ட்ரா ரிவே எத்தனுக்கிறான். இதோ இங்க ஒரு பொண்ணு மேல உட்காந்துக்குது. இந்த கேரக்டர் முதல்ல வச்சு விடலாம். முடிஞ்சு. இப்ப அவனை போய் போட்டு தரலாம். டே வெளியே வாடா. மறைஞ்சுக்கிறான். இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போய் வலிச்சுக்கிறான். சரி, நீ அப்படியே திருவேத்துக்க, நான் எங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு ஆபத்துனாலே பிடிக்காது. கீழே வந்துட்டியா? அப்படியே போடு 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 போடு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. தமிழ் பிளேயரா? ஓகே, எப்படியோ முடிச்சாச்சு. இந்த டோக்கனை முதல்ல எடுப்போம். நம்ம கன்னை அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா சைலன்சர் போட்டாதான் இந்த கன்னு கொஞ்சம் பரவாயில்லாம அடிக்குது. அட டோக்கன், அப்பா எடுத்தாச்சு. சரி வாங்க, இப்ப இன்னும் ஒரு 200 டோக்கன் தேவை. அந்த எனிமிக்கு அடிக்கலாமா? இல்ல வேணாம், நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நம்மளுக்கு இப்ப டோக்கன் தான் தேவை. அதுக்கப்புறம் மத்த எனிமி அடிக்கிற வேலை பார்த்துக்கலாம். இங்க இருந்த ஒரு குதிரையை காணோம். பாத்தீங்களா, எல்லாரும் குதிரையை தான் சுத்துறானுங்க. ஏன்னா இப்ப குதிரை அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. தோ இங்க இருக்கு 200 காயின். எனக்கு தான் அந்த 200 காயின். அவ்வளவுதான். இப்ப கன் அப்கிரேட் பண்ண வேண்டியதான். முதல்ல வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா அப்கிரேட் பண்ணலாம். வெளியே ஒரு செகண்ட் நின்னா கூட போகுது, எங்க இருந்து வரானுங்களே தெரியாது. பட்டு பட்டுன்னு அடிக்கிறானு. ஓகே, எல்லாம் வந்துருச்சு. நம்ம இப்ப மேல போய் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெல்லு இப்ப அப்கிரேட் பண்ற மாதிரி கண்ண 600 போட்டு அப்கிரேட் பண்ணியாச்சு. எல்லாமே கிடைச்சாச்சு. புல்லட் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு எனிமையை கூட காணுமே. இதோ பீக்கில் அந்த எக்ஸ்ட்ரா லைஃபுக்காக சண்டை போட்டுனுக்கிறானுங்க. சரி வாங்க, இப்ப நடுவுல பூந்து நம்ம கலாச்சிடலாம். ஒரு லைஃபுக்காக அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. தோ அங்க பாருங்க எப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. அழுத்தி புடி, அழுத்தியா புடி. குளோவால்லாம் போட்டா உடச்சு தள்ளுறேன் பாரு. அழுத்தி புடி. 2 பேர் இருக்கிறானு. இருங்க, நம்ம ஸ்கைலர் போடலாம். 2 ஸ்கைலர் போட்டுக்கிறேன். அடைச்சா இப்ப கூட ஒன்றாக மாட்டேங்குது. ஓல்ஜுக்கிட்டான். ஆள் தான், அவனுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைச்சிருச்சு. உனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைச்சாலும் பரவாயில்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஜம்ப் பண்ணு, பைக்கை கொளுத்தணும் முதல்ல. எஸ்கே போறேன். மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பூஸ்ட் போட்டா மட்டும் விட்டுருவேனா, உன் பின்னாடி வந்து போட்டு தள்ளுறேன் பாரு. அப்படியே வண்டியை கொளுத்த வேண்டியதான். எங்கடா ஓடுற? வண்டியை கொளுத்து. அவ்வளவுதான், வண்டி புகஞ்சிரு. இப்ப பாருங்க, அவ்வளவுதான், நீ செத்த. முடிஞ்சு. சரி வாங்க, என்ன லூட் வச்சுக்கிறான்னு பாக்கலாம். அடே இந்த டேமேஜ் வேற. எக்கச்சக்கமான லூட் வச்சுக்கிறான். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னன்னு எடுத்தனே எனக்கே ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு வேகமா எடுத்துட்டேன். நிறைய சூப்பர் மெடிக்கெட்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்ப நம்ம வேற எனிமே தேடி போலாம். அதுக்கப்புறம் வர வழியில அங்க ஒரு எனிமையை பார்த்துட்டேன். ஒரு எனிமிக்கிட்ட அடி வாங்கினுக்கிறேன். நம்ம போய் ஓசிகள் போட்டுற வேண்டியதுதான். அப்பா, ஒரு ஓசிகள் 35 டேம்ல ஒரு ஓசிகள். அட பைத்தியக்காரனை, என் குதிரை ஏன்டா கொளுத்துற? இதை வச்சுதான்டா பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. அப்பா, எப்படி எஸ்கேப் ஆயாச்சு. அந்த வீடு மேல போய் உட்காந்துக்கிறானுங்க. அப்பா, அந்த தொல்லை தாங்கவே முடியல. இருங்க, முதல்ல நம்ம போய் குதிரை எங்கேயாவது நிப்பாட்டி எழுத்து ஏத்தணும். சரி வாங்க போலாம். தூ இங்க ஒருத்தன் கண்ணுல மாட்டணும், நான் விட்டதே கிடையாது. இவனை கொல்லாம விடவே கூடாது. 12 டேமேஜ். 55 டேமேஜ் வாங்கிட்டான். எங்கடா வரான் பாரு.
டிராப்புக்கு முன்னாடி ஒழிச்சுக்கிட்டான். இருங்க நம்ம இப்போ ஸ்கைல போகலாம். அட ஸ்கைலர் மிஸ் ஆயிடுச்சுரா ஒன்னால ஒன்று. இப்போ பாருங்க அழுத்தி பிடி. நான் கிட்டே வரமாட்டேனே. இருங்க நம்ம குதிரை எத்தனை போகலாம். இந்த கன்னை வச்சு ரஷ் வச்சா நான் தான் பொட்டி ஆகும். தோ அப்படியே அடிடி. ஏன் வேற போட மாட்டேங்குது. என்னடா நீ அந்த பக்கம் சுத்தினே இருக்கிற. இருங்க நம்ம இந்த பக்கம் டக்குன்னு போய் அவ்வளோதான் முடிஞ்சு. யாருக்கிட்ட பா ஒரே ஒரு புல்லட்டு தான் இருக்கு. காரம் போச்சோம். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். நம்ம இப்போ போய் குதிரைக்கு ஹெல்த் ஏற்றணும். ஹெல்த் ஏற்றணும்னா அவ்வளோதான். ஒரு ஹெச்பியில் தான் இருக்குது. சரி இப்போ நம்ம எங்கே போய் ஹெல்த் ஏற்றுறது இந்த குதிரைக்கு? இந்த எல்ஷேப் வீட்டுக்கு அடியில் விட்டுறலாம். உள்ள போ. போயாச்சு. கரெக்டாக நில்லு. ஹாய். இப்படியே நில்லு கொஞ்ச நேரம். ஓகே. இப்போ நம்ம அப்படியே போய் மேலே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அட என்னடா இளவுது. ஹெல்த் ஏறுதா? ஏறுது. இப்போ நம்ம அப்படியே இங்கே வெயிட் பண்ணலாம். குதிரைக்கு ஹெல்த் ஏற்றி முடிச்சாச்சு. வர வழில இங்கே ஒருத்தன் வண்டியில் போயிருக்கான். இருங்க நம்ம இவனை போட்டு தலையிடலாம். எங்கடா ஓடுற? வண்டியை கொளுத்துறோம் பாரு. இப்போ எங்கே ஒன்றாலும் இதை எஸ்கேப் ஆக முடியாது. ஆள்தான் வண்டியை எரிஞ்சிருச்சு. அழுத்தி பிடி. அவ்வளோதான் முடிஞ்சு. குதிரை கிட்ட எத்தனை வந்து அவனால் குளோவாலே போட முடியாது. சரி வாங்க இப்போ நம்ம இன்னொரு எனிமையை தேடி போகலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் வெட்ட வெளியில் நின்னுக்கிறான். இருங்க நம்ம அடிச்சிடலாம். குளோவல் போட்டியா இரு. அப்படியே வந்து ஒரே ஜம்ப் பண்ணி போடு. ஆள்தான் முடிச்சாச்சு. அங்கே ஒருத்த ஜோல்ல செத்துட்டான். இல்லை வேற எவனோ ஒருத்த கில் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி இப்போ வாங்க நம்ம போய் ஆம எடுக்கலாம். புல்லட் கம்மியாக இருக்கு. இந்த பவர் கிடைச்சிருச்சு. பரவாயில்ல, புல்லட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி வாங்க வேற இனிமே தேடி போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு மாஸ்டர் ட்ரக் ஏத்தன வந்துட்டேன். ஏன்னா குதிரைக்கு ஹெச்பி கம்மியா இருந்துச்சு. இங்க ஒரு மேடம் அழுத்தி புடி. அட ஈழ அடி வாங்கி சாவலியா. இருக்க நம்ம ஸ்கைலர் போகலாம். அட இந்த ஸ்கைலர் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல இன்னொன்று போடுவோம். தான் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பட்டு இன்னொரு இனிமே தேடி போகலாம். அதுக்கப்புறம் இங்க ஒருத்தர் ஜோன்ல இருந்து வரான். அவனை அப்படி ஜோன்லேயே வச்சு முடிச்சிடலாம். வெளியவா அழுத்தி புடி. பரவாயில்ல, நீ வெளியே வருவல அப்ப இருக்கு உனக்கு. வெளியவா அப்ப ஜோல்ல செத்துட்டான். இருந்தாலும் நான் கண்ணில் அடிச்சு செத்தந்தா கணக்கு. அதனால இது எதுவும் பிரச்சனையும் கிடையாது. சரி வாங்க நம்ம இன்னொரு இனிமே தேடி போகலாம். அதுக்கப்புறம் இங்க ஒருத்தன். இருங்க நம்ம போய் அடிக்கலாம். இருங்க நம்ம முதல்ல கிரெனேடு போகலாம். டேமேஜ் விட்டா பரவாயில்ல. இல்லு வந்துச்சுன்னா அவ்வளோதான். என்னடா ரஷ் பண்ற? ஐயோ பெரிய ரஷ்ஷரா இருப்பாங்க இருக்கு. நம்ம முதல்ல போகலாம். அட வண்டியை கொளுத்திட்டான். நல்லாவே இருக்க மாட்டேடா. ஐயோ. இருங்க நம்ம முதல் ஜோனுக்கு போகலாம். முதல்ல இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும். நம்ம இங்க எஸ்கேப் ஆயிடலாம். அட பின்னாடி வரது நிறுத்துறா. அந்த பக்கம் போய் சண்டை போடுறா. நம்ம மெடிக்கெட் போட்டு வெயிட் பண்ணலாம். அவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். தான் ஒருத்த செத்துட்டான். இப்போ நம்ம போய் அவனை அடிக்கலாம். லவலா ஒட தான் உடச்சாச்சு. இன்னொருத்தங்க இருக்கிறான். அங்கிருந்து ஏதோ போடுறான். ஃப்ரீஸ் பாம்லாம் தூக்கி போடுறான். இருங்க நம்ம முதல்ல இந்த ரோபோட்டை உடைப்போம். உடைய மாட்டேங்குதே. உடஞ்சிருச்சு. சரி வாங்க முதல்ல நம்ம இந்த வீட்டுள்ள போய் ஒழிச்சுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் பர்ஃபெக்டா பிளான் பண்ண முடியும். போ. அட டேமேஜ் கொடுக்குறான். இருங்க நம்ம முதல்ல மெடிக்கெட் போட்டு வெயிட் பண்ணலாம். அப்படியே லைட்டா உன் உடம்பு வெளியே காமி. அழுத்து புடி. அட கிரெனேடு போட்டா முடிஞ்சு. கிரெனேடு போடுவேன்னு எதிரே பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன அடுத்த மேட்ச் வந்துட்டேன். எப்படி ஜோனுக்குள்ள வந்து கன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அப்கிரேட் பண்ணியாச்சு. சரி வாங்க இப்போ நம்ம ஜோனுக்குள்ள போகலாம். போன மேட்ச்ல அவன் கிரெனேடு போடுவான்னு எதிரே பார்க்கல. 8 கில் அடிச்சு வேஸ்டா போச்சு. எப்படியே ஜோனுக்கு வந்தாச்சு. எவன்டா அது? என்னடா வண்டி நவுற மாட்டேங்குது. அப்பா எப்படி எஸ்கேப் ஆயிடலாம் முதல். அட வண்டி ஸ்பீடா போ. முடிஞ்சு. போன மேட்ச்ல நான் எல்லாரையும் குதிரையில போட்டு தள்ளினேன். இப்போ இவன் என்ன போட்டு தள்ளுறான். சரி பரவாயில்ல விடுங்க. நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. இந்த சான்ஸை வச்சு நம்ம ஜெயிக்கிறோம். இருங்க நம்ம போய் முதல்ல கீழே போய் லூட்டெல்லாம் எத்தனை அப்படியே ஜோனுக்கு போயிடலாம். கீழே இறங்கியாச்சு. நம்ம முதல்ல போய் கன் எடுக்கலாம். அப்படியே டகட எல்லா லூட்டும் எடுக்கிறோம். அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வண்டி எத்தனை ஜோனுக்கு போகலாம். எங்க வண்டி? வண்டி இருக்கு. ஸ்பீடை போடு. நம்ம சூப்பர் மெடிக்கெட் போட்டுக்கலாம். ஓகே ஜோனுக்கு வந்தாச்சு. எப்படியோ சர்வே பண்ணி கடைசி ஜோன் வரைக்கும் வந்துட்டேன். ஜோன் இத்தனோண்டு ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 2 பேர் தான். அவனுங்க அடிச்சுக்கிட்டு சாவறதுக்காக வெயிட் பண்ணுக்கிறேன். இருங்க இந்த ஸ்பாட் நல்லா இருக்கே. இந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆயிடலாம். இருங்க 2 பேர் அங்கே தான் இருக்கிறானுங்க. நம்ம அப்படியே இங்கிருந்து அடிப்போம். அடி அப்பட போடு. கீழே இறங்கி சண்டை போடுங்கடா. நான் உங்களை கீழே எடுத்துக்கிறேன். நீ அப்படியே எட்டி பார்க்குற. லெவலில் போட்டான். இருங்க நம்ம ஸ்கைலர் போடலாம்.
அழுத்துப்படி அப்பா ஒரு கில்லு வந்துருச்சு அப்பா எம்மா நேரம் இதோ இன்னொருத்தன் அட என்னோட இவ்வளோ டேமேஜ் வாங்கி சாவலையா இருங்க நம்ம ராக்கெட்ல சார் போடலாம் எங்கடா போனா மாயமா மறைஞ்சிட்டான் இந்த கேரக்டர் இத்தனை வந்து நான் கிட்ட வந்தாலே மறைஞ்சு போயிடுறானுங்க இருங்க நம்ம பக்கம் தான் ஜோனு வெளியே வாடா இருங்க நம்ம ஸ்கைலர் போடலாம் அப்படியே அழுத்தப்படி ஆள் தான் முடிஞ்சு 8 கில் அடிச்ச மேட்ச்ல போய் அடிக்க முடியல இந்த மேட்ச்ல 2 கில்லு தான் அடிச்சோம் ஆனா போயா கிடைச்சிருச்சு என்னடா நியாயம் இது சரி guys உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு சேலஞ்சோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா இருங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க பை பாய்